ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கும் சந்திரன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப மனதிற்கு ஒரு நல்ல இனிமையான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக இருக்கும். எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும். இன்று பங்குச்சந்தை முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் மாறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்கள் மாறும். மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சுப காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார சிக்கல்கள் தீரும். வியாபாரம், தொழில் ஆகியவற்றில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது புதிய மனிதர்களை சந்திப்பதோ நன்மையை தரும். விநாயகர் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு நல்லது. குருவாரமான இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குறையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பலவிதமான மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு உண்டு. அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனுகூலமாக அமைகிறார். தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூல பலனை கொடுப்பார். கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு மன மாற்றத்தை கொண்டு வருவார். பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை தொடங்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன சிக்கல்கள் இன்று தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது மனக்குழப்பத்தை தீர்க்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன மன போராட்டங்களை கணவன் மனைவியிடையே கொடுக்கலாம். இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நன்மையை தருவார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக வருமானங்கள் பெருகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் ஆன்மீக பணிகள் அதிகமாகும். இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மனதில் சின்ன குறைபாடுகள் வந்து பின்னர் தீரும். விநாயகர் ஆலய வழிபாடு உகந்தது. மகர ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார். பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் முடிவிற்கு வரும். அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருப்பார். கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகள் முடிவிற்கு வருவதாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க நவக்கிரக குருவை வணங்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் தீரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது.
பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். அரிசி தானம் செய்து இன்று சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களினுடைய மனப்போராட்டங்கள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவர் தொழில் துவங்குவதற்கு முன் அவரது ஜனன ஜாதகத்தை பார்ப்பது எந்த அளவிற்கு அவசியம்? கண்டிப்பாக அவங்களுடைய நேரம், காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு 1 வருஷம், 2 வருஷம் நல்லா இருக்கும். தொழில் தொடங்கி. அப்புறம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 வருஷம் அவங்களுக்கு டைம் நல்லா இல்லாம இருக்கும். ஸோ, அந்த 10 வருஷ காலத்தை அவங்க ஜோசியர் சொல்லாமயும் இருக்கலாம். இப்ப டைம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணுங்க. சூப்பரா வருவீங்க அப்படின்னு சொல்லி அத நம்பி ஆரம்பிப்பாங்க. ஒரு 2 வருஷம் நல்லா வரும்போது நம்ம என்ன நினைப்போம்? சரி நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். கடன் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கான கடன வாங்குவோம். எப்போ அந்த புதுசா ஒரு கடன வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அப்பத்துலேருந்து டவுன்ஃபால் வந்துட்டே இருக்கும். தல தூக்கவே முடியாது. இப்படி பல தொழில்கள் செய்து நொடிந்து போனவர்கள் ஏராளமா இருக்காங்க. அதனால ஒரு தொழில் தொடங்கறதுக்கு முன்னாடி, அடுத்த ஒரு 15 வருஷ காலம் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா, ஒரு 10, 15 வருஷ காலம் உங்களுக்கு அனுகூலமா இருந்தால் தான், முதல் 2 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கும். ஒரு கடன் வாங்குறதோ, இல்ல ஃபேமிலியில மத்தவங்களையும் நீங்க இன்வால்வ் பண்றதோ, நகைய கொண்டு போய் வச்சு, கடன வாங்கி, பிசினஸ் ஆரம்பிச்சு, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போன குடும்பங்கள் எத்தனையோ இருக்காங்க. ஸோ, இதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல அ ஜோதிடம் தெரிந்தவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டு, ஆலோசனைகள் கேட்டு, கடன் வாங்குறது நல்லதா? இருக்கிற பணத்த இன்வெஸ்ட் பண்றது நல்லதா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.